வெளியில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் உழைப்பாளர் தினமா? மே 1 அன்னைக்கு நாங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஹோம் மேக்கருக்கும் உழைப்பாளர் தினம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ணி டெம்பிள் டேட் வித் ஹஸ்பண்ட், நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. அது உழைப்பாளர் தினமா? உழைப்பாளர் தினம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சேம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சாரி, என்னால் வீடியோஸ் போட முடியல. பர்சனல் ஒர்க்கில் கொஞ்சம் எங்கேஜ் ஆகிட்டேன், அதனால் போட முடியல. இனிமேல் போடுறேன் கைஸ். டேட்டிங் தானே போகணும், வா கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆதர்ஷ் கூட்டு போனது கோயிலுக்கு. டெம்பிள் டேட் அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏதோ சொல்லி ஏமாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போய் முருகனை நல்லா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முருகன் கோயிலில் சேவல் பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு புளியோதரை லட்டு எல்லாம் வாங்கிட்டு, கோயில் புளியோதரை சொல்லவா வேணும், நல்லா சாப்பிட்டாங்க. ஹைட்ரேட்டடாக இருக்கணும்னு சொல்லி தண்ணியெல்லாம் நல்லா குடிச்சிட்டு, ஏன்னா வெயில் பயங்கரமாக கொளுத்துச்சு. அப்புறம் போகிற வழியிலே நொங்கு இளநீர்லாம் குடிச்சிட்டு ரொம்ப ஹைட்ரேட்டடாக நாங்கள் வெளியில் சுற்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நேராக எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு போனோம். சோறு முக்கியம் இல்லையா? ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வேளச்சேரியில் அக்ஷயம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே எனக்கு மீல் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அந்த பருப்பு பொடி ரொம்பவே பிடிக்கும். பருப்பு பொடி நல்லெண்ணெய்லாம் போட்டு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். அப்படியே பருப்பு பொடியும் வாங்கிட்டு அடுத்து போனது பார்த்திங்கன்னா போத்தீஸ். இன்ஸ்டாகிராம் சாரீஸ்னு ஒரு செக்ஷன் இருந்ததுங்க. ஆனால் சாரீஸ் கலெக்ஷன் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒட்டியானம் காசுமாலை அப்படின்னு சொல்லி நான் எடுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சாரீ வாங்கவே இல்லை. அடுத்து என்னோட ஃபேவரட் செக்ஷன் கம்மல் செக்ஷன். இயர்ரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பெரிய பெரிய இயர்ரிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் பார்த்துட்டு அதுவும் வாங்கலை. அப்போ என்னதாம்மா வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். நைட்டி வாங்கினேங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து த்ரிஷாவோட லாவெண்டர் சாரியை வச்சு பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. த்ரிஷா மாதிரியே இருக்கேனா அப்படின்னு நான் கேட்ட ஒரே காரணத்துக்காக நான் வாங்கி தரமாட்டேன், கிளம்பு அப்படின்ட்டாங்க ஆதர்ஷ். நம்ம டெம்பிள் டேட் சூப்பராக முடிஞ்சது. அப்படியே ஈவினிங் சன்லைட்டில் டேரெக்டாக நான் விட்டமின் டி வாங்க போகிறேன் அப்படின்னு அலப்பறை பண்ணிட்டு இருந்தேன். ஆதர்ஷ் நீயே வாங்கி தொலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. பீஸ் பாய்.